ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜனா த விலாகர். இன்றைக்கி நம்ம வந்து கேக் பார்க்க போகிறோம். இந்த கேக் நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அதுக்கான திங்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை இது வந்து கேக்கு. இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே செய்யணும்னு நினைப்பேன், பட் ஆனால் அதுக்கான டைம் இருக்கிறது இல்லை. இப்போது அந்த டைம் கிடச்சதுனால நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் டைம் நான் இந்த கேக் பண்ணுறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா, சுகர் பவுடர், மில்க் பவுடர், மில்க், இது சாஃப்டாக இருக்கிற பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், இது ஸ்ட்ராபெரி க்ரஷ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மில்க், இது ஸ்ட்ராபெரி சிரப், அது விப்பிங் க்ரீம், சுகர் பவுடர். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேக் பண்ணுற பாத்திரத்தில் நம்ம ஆயில் பரட்டிக்கலாம். ஆயில் இல்லைன்னா பட்டர் ஏதாவது ஒன்று பரட்டிக்கலாம். நல்லா எல்லா சைடும் பரட்டும் போது அது ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இதை பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். அது மேலே நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம எண்ணெய் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அது பேக் பண்ணி வரும்போது அப்போ ஒன்றும் இருக்காது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆயிலோட ஸ்மெல் வரும். இதிலாமும் அந்த ஸ்மெல் எதுவும் வராது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். கேக் பட்டர். இப்போது நம்ம அதில் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் போட்டு பட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மெல்லமாக தான் மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி அது எல்லாம் சேர்ந்து ஒரு மாவு மாதிரி வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த பட்டர் ஆயிருக்கணும். இந்த மாதிரி திக்னஸ் வந்துடணும். இதுக்கு அடுத்தது நம்ம இது ஸ்ட்ராபெரி கேக் பண்ணுறதுனால நான் ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் இந்த என்ன வெரைட்டி ஃப்ரூட்ஸ் இருந்தாலும், இந்த மேங்கோனா ஃப்ரெஷ் மேங்கோவே போட்டுக்கலாம். மேங்கோவை நம்ம சுகர் போட்டு அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளூபெர்ரி என்ன க்ரஷ் கிடைக்குதோ அது இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மைதா போட்டு அந்த கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் சலிச்சிக்கிறேன். இது நான் பேக்கிங் பவுடர் போடுறேன். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிடலாம். போட்டு நம்ம இப்போ சலிச்சிடலாம். இப்போ பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் நம்ம மில்க் பவுடரும் போட்டு நல்லா சலிச்சிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சலித்து எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி சலிச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி வர்றது மேலே நம்ம அதை உடச்சி விட்டோம்னா அது எல்லாம் ஈவனாக வந்துடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிராஜுவலாக நம்ம மில்க் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம மிக்ஸ் பண்ணக்கப்புறம் மில்க்கு ஊற்றும் போது நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது தெரியும். அது நமக்கு சில டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும், சில டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்த்து மெல்லமாக ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக அந்த திக்னஸ் வரணும். நான் எடுத்த ஃபுல் மில்க் அளவும் எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போது நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
எனக்கு கொஞ்சம் கூட பால் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஊற்றும் போது இந்த நமக்கு மடிப்பு மாதிரி ஊற்றுறது தான் வந்து கரெக்ட் ஆகும். நல்லா எல்லாம் ஈக்குவலாக லெவல் செட் பண்ணிவிட்டு நம்ம 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் நம்ம இதை செட்டில் பண்ணதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் வந்து ஒரு 35 மினிட்ஸ் மினிமம் குக் பண்ணணும். மிடில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். 35 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை பிக் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே ஒட்டாமல் வந்திருக்கும். அப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ரைஸ் ஆகி வர்றது ஃப்ளாட் ஆகிடும். நடுவில் ஓப்பன் பண்ணக்கூடாது. அடுத்து விப்பிங் க்ரீம் பண்ணுறது பார்த்துடலாம். நான் விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணிடுறேன். நான் இதில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் இதில் சேர்க்க போகிறேன். அதனால் நான் இதில் சுகர் பவுடர் ஆட் பண்ணல. நீங்கள் வெறும் வெண்ணிலா ப்ளெயினாக ஒயிட்டாகவே போடுறதா இருந்ததுன்னா நம்ம இதில் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கிறதுனால நான் எசன்ஸ் ஆட் பண்ணலை. நல்லா ஃப்ளஃபியாக நல்லா விப்பிங் க்ரீம் நல்லா திக்காக வந்தால் தான் மேலே போடும்போது அது டைட்டாக நிற்கும். இப்போது நம்ம ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2-3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிங்க் கலர் சேர்த்துக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கிற பிங்க் போதுன்றதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதனால் இன்னும் நம்ம திக்காக விப்பிங் க்ரீம் பண்ணலை. இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கரெக்டாக செட் ஆகிடும். நீ நல்லா பீட் பண்ணும்போது அந்த கலர் நமக்கு நல்லா வரும். இப்போது நமக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மில்கில் நம்ம ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ப்ரெட்டுக்கு ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஏன்னா நம்ம கேக் பேக் பண்ணும்போது போட்ட அந்த சுகர் பவுடர் நமக்கு அவ்வளோ ஸ்வீட்னஸ் கொடுக்காது. இப்போ நம்ம இதில் ஸ்ட்ராபெரி சிரப், சுகர் பவுடர், மில்க் இந்த 3த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கேக் மேலே போட போகிறோம். அதுக்கு நம்ம மேலே கேக்கோட ஃபஸ்ட்டு லேயர் கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணாமையும் பண்ணலாம். நம்ம வீட்லேயே பண்ணும்போது கட் பண்ணாமையும் பண்ணலாம். பட் நான் இதை ஃபஸ்ட் டைம் மேலே கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ணும்போது நான் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வச்சு பண்ணால் மேலே க்ரீம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கட் பண்ணி பண்ணும்போது க்ரீம் அதில் ஈவனாக செட்டில் ஆகும். இந்த மேலே இருக்கிற லேயர் நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம அதில் இந்த ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணது நம்ம இதை போட்டுக்கலாம். நான் அது ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தி வரும்போது நம்ம இன்னொரு லேயர் கூட நம்ம கட் பண்ணலாம். இன்னொரு லேயர் கட் பண்ணோன்னா அந்த ஒரு லேயரில் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் போடும்போது அது நம்ம ஷாப்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறதுனால நான் ஒரே ஒரு லேயர் தான் எடுத்திருக்கேன். நம்ம இதில் அந்த மாய்ஸ்சர் கொடுத்தக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். இது நம்மளோட விருப்பம் தான், எப்படி டெக்கரேஷன் பண்ணணுன்றது நம்ம தான் பிளான் பண்ணி பண்ணணும். நான் இது விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு மேலே சும்மா சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இதை ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ஃபுல் ஃபினிஷ்.
இது நல்லா டேஸ்டியாக இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணேன் இந்த கேக்கை. இது மேலே நம்ம பிளாக் கலர் சாக்லேட் சிப்ஸும் ஒயிட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்ப்ரிங்கிள் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் போட்டிருக்கேன். இது நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணால் டெக்கரேஷன் பண்ணலாம். இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண கேக்கு. இது எப்படி செஞ்சேன்னு நம்ம பார்க்கலாம். இது நான் ஓரியோ பிஸ்கட் யூஸ் பண்ணி பண்ண கேக்கு. அதோட மெத்தட் நம்ம பார்க்கலாம். நான் இது ஓரியோ பிஸ்கட் நான் ஒரு கப் எடுத்திருந்தேன். மில்க்கு, சாக்லேட் சாஸ், காஃபி பவுடர், சுகர் பவுடர், இது விப்பிங் க்ரீம், பேக்கிங் சோடா, வாட்டர், இது சாக்லேட் டெக்கரேஷனுக்கு, சுகர் பால்ஸ், ஒயிட் சாக்லேட் சிப்ஸ், டார்க் சாக்லேட் சிப்ஸ். அடுத்து செய்கிற மெத்தட், நம்ம பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம பட்டர் பேப்பர் போட்டு அதுக்குள்ளே பட்டர் போட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த பட்டர் பேப்பர் போடும்போது எடுக்கவும் ஈஸியாக வரும். அதுலேயும் நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நான் ஓரியோ பிஸ்கட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பிஸ்கட் பவுடர் பண்ணிக்கிறேன். அது நல்லா உடச்சி நான் பவுடர் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஓரியோ பிஸ்கட்டோட இன்சைடில் இருக்கிறதும் எடுத்திருக்கேன், வெளியில் இருக்கிறதும் எடுத்திருக்கேன். நான் இதில் பவுடர் பண்ணும்போது அதை நான் தனியாக பவுடர் பண்ணேன். அது இதில் நான் காட்டல, அது கிளிப்பு மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். நான் அது கூட மில்க் ஆட் பண்ணி நம்ம நல்லா 1 நிமிஷத்துக்கு அரைச்சிடலாம். இன்சைடில் இருக்கிற அந்த க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நம்ம இதை அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இது பேக்கிங் சோடா. நான் இதில் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணல. ஏற்கனவே பேக்கிங் பவுடரை பிஸ்கெட்டில் இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணல. இன்னும் நம்ம ஃப்ளஃபியாக வரணுன்னா நம்ம பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீஹீட் பண்ண குக்கரில் நம்ம இதை அந்த பேக்கிங் பாத்திரத்தில் போட்டு நம்ம அதில் வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதில் நான் 35-40 மினிட்ஸ் வச்சேன். 40 மினிட்ஸ் கழிச்சு அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒட்டாமல் வருது. நான் இது 35 மினிட்ஸில் எடுக்கும் போது அதில் ஒட்டிச்சு. நான் இப்போ 40 மினிட்ஸ் கழித்து தான் அதை ஆஃப் பண்ணேன். அடுத்து விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் இதில் நான் சாக்லேட் சாஸ் போட போகிறேன். அது டார்க் சாக்லேட் சாஸ், அதில் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக வரணும். இதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, நான் இதை நம்ம பீட் பண்ணி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பண்ணும்போது இன்னும் திக்காக இருக்கும். நான் இது பண்ணக்கப்புறம் தான் அதை நான் ஃபீல் பண்ணேன். எடுத்து நம்ம பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அதை மேலே டெக்கரேட் பண்ணும்போது நல்லா திக்காக வரும்ன்றது. இப்போ நம்ம சாக்லேட் சாஸ் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ப்ரெட்டுக்கு போடுற மாய்ஸ்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதில் காஃபி பவுடரில் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் சுகர் பவுடர் ஆட் பண்ணல, டைரெக்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பவுடர் போடும்போது அந்த ஒயிட்டாக அது மேலேயே தெரியும், அதனால் நான் சுகர் டைரெக்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு காஃபி சாக்லேட் ஃப்ளேவராக இருந்தது இந்த கேக்கு. இது பேக்கில் திருப்பி அந்த பின்னாடி இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துடலாம்.
ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண கேக்கு. எடுத்து நம்ம அதை டர்ன் பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கிற போர்ஷன் நான் கட் பண்ணாமையே பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நான் சென்டரில் ஒரு போர்ஷன் கட் பண்ணி 2 லேயர் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு லேயரில் நான் காஃபி மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக காஃபியும் சுகரும் ஆட் பண்ண வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது அந்த ப்ரெட்டு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அடுத்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது ப்ரெட்டோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம சென்டரில் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் ஹைட்டாக போடும்போது நமக்கு கேக்கோட ஹைட் கரெக்டாக வரும். இது விப்பிங் க்ரீம் போட்டு ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து மேலே இன்னொரு லேயர் வச்சிடலாம். இதை நான் மேலே லேயர் கட் பண்ணலை, ஏன்னா நான் சென்டர் லேயர் கட் பண்ணதுனால மேலே கட் பண்ணால் இது ப்ரெட்டு வந்து உடஞ்சிரும். அதனால் நான் வந்து மேலே லேயர் கட் பண்ணல. லைட்டாக காஃபி மாய்ஸ்சரை மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இது நான் வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு உடனே நான் மேலே ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அது லிக்விடாக தான் இருந்தது. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணும்போது நல்லா திக்காக வரும். நம்ம எந்த ஷேப்பில் பண்ணும் போதும் அது நல்லா திக்காக வரும். நான் இந்த மெத்தட் பண்ணி இந்த கேக் முடிச்சக்கப்புறம் தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை நான் ரெடி பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ எல்லா சைடும் நம்ம க்ரீமை ஆட் பண்ணிடலாம். நான் சைடில் எல்லா இடத்துலையும் க்ரீம் போட்டு நான் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது இதில் நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சில்வர் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த கேக் மேலே நல்ல சாக்லேட் சாஸ் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்ஸ் நான் ஸ்ப்ரெட் பண்ணதை சைடில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மேலே நான் வந்து இந்த சாக்லேட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு பெரிய சைஸாக கிரேட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அதனால் நான் இது வந்து மெயினாக வீடியோ எடுக்கணும்னு பண்ணலை. இதை வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன் நான். இப்போ ஓரியோ கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஓரியோவோட ஃப்ளேவரோடு இருந்தது இந்த கேக்கு. இனி நிறைய வெரைட்டி செய்யலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். இது வந்து ஓவன் இல்லாமல் எக் இல்லாமல் நான் பண்ணுறது. இப்போ வந்து அது எனக்கு கொஞ்சம் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து நம்ம வெரைட்டிஸ் நிறைய பார்க்கலாம். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.